இந்த காலம் மாதிரி எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ்ன்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா என் மனசுக்குள்ள என்னடா என்னவோ அது வந்து அது என்னவோ அவளை பிடிச்சி போயிட்ட மாதிரி, இந்த லவ் அவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு வாடகை சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். போய் அவன் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி ஸ்டாண்டை போட்டு ஏதோ எனக்கு அப்படி பார்க்குறேன். அங்கே இருந்தா ஜன்னல்ல ஆட்டோமேட்டிக்காக என் கை பிரேக் இல்லை, எஃபெக்ட் பிரேக் இருக்கிற மாதிரி கொடுத்தேன். டஸ்ட்டை கையால் தட்டுற மாதிரி ஃபூடு ஒரு கிஸ்ஸு. அவ்வளோதான். யாராவது அங்கே நிற்கிறது? யாரோ வரமா தெரிஞ்சுதா டப் டப்புன்னு கையை தட்டினேன். நான் பார்த்தேன், அவ பார்த்தா, வெற்றி சிக்னல். அப்புறம் என்ன மாமா நடந்துச்சு? அப்புறம் என்ன, வாங்கின சம்பளம் எல்லாம் வாடகை சைக்கிள்லேயே போய்கிட்டு இருக்கு. லவ் டெவலப் ஆகுதான்னு நானும் மனசுக்குள்ளேயே வெம்பிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, அது வண்டியை நிறுத்திட்டு பார்த்தேன். டேய், நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்படியா அப்படியா இப்படியா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க. யாரா நீ? எந்த ஏரியாடா நீ? இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கியா? டேய், இனிமே இந்த ஏரியாவில் நான் உன்னை பார்த்தா கையை காலை உடைச்சிடுவேன். போடா போடா. இந்த காலத்து வயசு பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. அந்த ஆள் போகிறத பார்த்தேன், அவளை பார்த்தேன், சிரிச்சா இன்னொரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தேன். டேய், என்ன நீ போல நீ? அவன் பார்த்துட்டான், ஓடிட்டேன். நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பயந்து, அச்சுச்சோ இந்த அடி வாங்குற அளவுக்கு நம்ம உடம்பு தாங்காது, என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு வழியா ஒரு ப்ராசஸ் போச்சு. அப்புறம் இவளை பொண்ணு பார்க்குற போறப்ப இவன் என்னடா என்ன தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டாவ. சும்மா சொல்றாரு உங்க அப்பா. நான் ஒன்னும் அப்படிலாம் நடந்துக்கல. அத்தை விடுங்க அத்தை. மாமா, நீங்க எப்படி வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி அத்தைய பொண்ணு பார்க்குற அளவுக்கு போனீங்க? மாப்பிள்ள, அது ஒரு பெரிய ஐடியா பண்ணேன். ஆமா, அப்போ எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன், எனக்கு பொண்ணு பார்க்குற அந்த புரோக்கர் கிட்ட போய், புரோக்கர் என்ன தம்பி? இருங்க, என்ன கூப்பிடுறேன், போய்கிட்டே இருக்கீங்க நீங்க, இருங்க. சொல்லுப்பா. நானே ஒரு விஷயம் சொல்றேன், எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் ஒரு பொண்ணு போட்டோவை தருவேன். நீங்க எங்க அப்பா கிட்ட போய் அந்த பொண்ணு ஜாதகமும் ஏன் ஜாதகமும் நல்லா ஒத்து போகுது, நல்ல வரன்னு அது இதுன்னு ஏதாவது சொல்லி எங்க அப்பாவை ஒத்துக்க வச்சு எனக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணிடுவோம். சரிங்க தம்பி, அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா? அது சரி போட்டோ கொடுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். இதோ. அப்புறம் என்னாச்சுப்பா? புரோக்கர் தாத்தா கிட்ட போய் அம்மா போட்டோவை கொடுத்துட்டாரா? இல்ல, இங்கதான் இந்த கதையோட ட்விஸ்ட். ட்விஸ்டா? அப்படின்னா மாமா ட்விஸ்ட்? இந்தா போட்டோவை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏண்டா, என் பொண்ணு போட்டோவை என்கிட்டே காட்டிட்டு அழகா இருக்கா உங்க பொண்ணு? அது இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? அத்தை, நமக்கு கிடைச்ச வரமே மறதி தான். நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா மனுஷன் பைத்தியமே ஆயிடுவான். அதனால பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆனா நீ இன்னும் மறக்கலையே சஞ்சீவ். ஆனா ஒரு விஷயம் அத்தை, சில வார்த்தைகளையும் விஷயத்தையும் மறந்துட்டா நம்மலாம் மனுஷனே இல்லை.
ஐயோ மணி 1 போகுது. அவருக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பாரு. வாங்க மாப்பிள, வாமா. வாங்க வாங்க மாப்பிள்ள. சாப்பிடுமா. போதும்மா. மாமா கூட உட்காருங்க மாமா, ஒன்னா சாப்பிடலாம். இல்ல மாப்பிள்ள, விருந்து உங்களுக்கு தான். நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நானும் தெய்வானே அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிடுங்க மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. சாம்பார் வேணும்னாலும் போட்டுக்கோங்க மாப்பிள. இந்தாங்க. என்ன வேணுமோ கேட்டு போடு தெய்வானே. மீன் சாப்பிடுங்க அப்படியே மாப்பிள. அவளுக்கும் போடு தெய்வானே. நல்லா சாப்பிடுமா. மாப்பிள, இன்னொரு மீன் வச்சுக்கோங்க. ஆ ஆ, இல்ல இல்ல இல்ல, சாப்பிட்டு போட்டுக்கிறேன். நல்லா சாப்பிடுமா. கொஞ்சம் கறி வைக்கவா? இல்ல வேண்டாம்மா, போதும் போதும். மாப்பிள, நீங்க கொஞ்சம் கறி வச்சுக்கோங்க. இந்தாங்க. ஐயோ போதும் போதும் அத்தை, வேணா கேக்குறேன். சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்ல சாப்பிட்டு போட்டுக்கிறேன். அபி இந்தா சாப்பிடு. ஐயோ மாப்பிள, இங்க முட்டை இருக்கு மாப்பிள. பரவாயில்ல சாப்பிட்டோம். மாமா வாங்க மாமா, ஒன்னா சாப்பிடலாம். ஆனா இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க தான் மாப்பிள்ள முதல்ல சாப்பிடணும். நானும் தேவான அப்புறமா சாப்பிடுவோம். உங்களுக்கு தான் விருந்து. ஆமா, சாப்பிடு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா மாப்பிள? சூப்பரா இருக்கு அத்தை. சாப்பிடுமா. சஞ்சீவ், ப்ளீஸ். மாப்பிள்ள சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? ஆமா, அத்தை சமைச்சது குறை சொல்ற மாதிரியா இருக்கு? சூப்பரா இருந்துச்சு மாமா. மாமா யாரு? இருங்க நான் வா செல்வம் வா. என்ன கந்தசாமி, ஆளே பார்க்க முடியல? வாங்கின பணத்தையும் காணும், அதுக்கான வட்டியும் காணும். சரி சரி, வட்டியை கொடு, நான் கிளம்புறேன். செல்வம், வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணு விருந்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு வாரம் டைம் கூட, நான் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்றேன். என்னது ஒரு வாரம்மா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் இதே பதில் சொல்லிட்டு இருக்க. கடன் வாங்கும்போது நல்லா இழிச்சிட்டு வாங்கினல்ல. ஏன்பா சத்தம் போடுறேன்? மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு நான் கடன் வாங்கினது தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்ட எனக்குனாயா? எனக்கு தேவை என் பணம், புரியுதா? இங்க பாரு, உன்னை அசல கூட இல்ல வட்டியை கூட. சத்தம் போட்டு பேசாதையா. என்னது சத்தம் போடக்கூடாதா? தேப்படுற அவர வாங்கின பணத்தை கேட்டா என்ன சத்தம் போடாதுன்றியா? யோ, பணத்தை கொடுத்தா நான் போக போறேன். நான் ஏன் உன்கிட்ட கத்தினு இருக்க போறேன்? கடன் வாங்கும்போது மட்டும் வீடு தேடி வந்தல்ல. பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி பல்ல இழிச்சுக்கிட்டு பணம் வாங்கினல்ல. திருப்பி வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி அலையணுமா? கோவம் வருது இவருக்கு. பணத்தை கொடுக்க போறே இல்லையா? யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ, பணம் கொடுத்தா என்ன வேணா பேசுவியா? அவ்வளவுதான் உனக்கு. அபி, இன்னொரு தடவை மாமா பத்தி தப்பா பேசுன, பேசுறதுக்கு வாய் இருக்காது. இல்ல கந்தசாமி,
கொடுத்த பணத்தை கேட்டா ஆள் வச்சு அடிக்கிறியா? ஏய் மாமா உனக்கு எவ்வளோடா பணம் தரணும்? வட்டியோட சேர்த்து 28,000. மாப்பிள்ள இந்தா இனிமேல் இந்த பக்கமே நான் பார்க்க கூடாது. ஒழுங்கா போயிடு. பணத்தை கொடுத்தாச்சுல்ல, இனிமே ஏன் வர போறோம்? அம்மா எதுக்கு இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் பணம் வாங்குறீங்க? இவ்வளவு கஷ்டத்துலயும் எனக்கு மோதிரம் வேற போட்டிருக்கீங்க. இல்லை மாப்பிள்ள, முறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நீங்க இப்படி கஷ்டப்பட்டு செய்யற முறைலாம் எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது மாமா. நீங்களும் அத்தையும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறது தான் நீங்க எனக்கு செய்யற பெரிய முறை. அதுதான் எனக்கும் சந்தோஷம். இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தயவு செஞ்சு காசு வாங்காதீங்க மாமா. என்ன உங்க புள்ளன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைனா இனிமேல் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். மருமகிட்ட காசு வாங்கினா தான் தப்பு. மகன்கிட்ட காசு வாங்கினா எந்த தப்புமே இல்லை. அபி போலாம். போயிட்டு வரேன் மாமா. நான் போயிட்டு வரேம்மா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. என்னங்க தெய்வானே, ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கோமா நாம. அதான் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. என்ன சஞ்சீவும் அபியும் சம்மந்தி வீட்டுக்கு விருந்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் காணோம். சரி, சம்மந்திக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, விருந்தெல்லாம் எப்படி போச்சு? ரொம்ப நல்லபடியா போச்சு. எங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாப்பிள்ள வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. சஞ்சு தம்பி மாதிரி ஒருத்தர் என் பொண்ணுக்கு கிடைக்க போன ஜென்மத்துல நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். என்னதான் பணக்கார வீட்டு பிள்ளையா வளர்ந்திருந்தாலும் கொஞ்சம் கூட தலக்கணம் இல்லாம வளர்த்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சம்மந்தி. என் பையனை பத்தி நீங்க பெருமையா பேசும்போது அதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கந்து வெட்டிக்காரங்கிட்ட அணு கல்யாண செலவுக்காக கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தோம். அவன் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போது வந்துட்டான். சொன்ன டைமுக்கு பணத்தை தரமாட்டீங்களான்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசிட்டான். ஐயோ, என்ன சம்மந்தி சொல்றீங்க? அப்புறம் என்ன ஆச்சு? மாப்பிள்ளை தான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து அவனை அனுப்பி வச்சாரு. சம்மந்தி, நீங்க எதுக்கு கந்து வெட்டிக்காரங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்குறீங்க? அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பொண்ணு கொடுத்த வீடாச்சேன்னு நீங்க யோசிக்காதீங்க சம்மந்தி. என்ன உடனே கூப்பிடுங்க. இதுவும் நம்ம வீடு தானே. நீங்க சொன்னதே போதும் சம்மந்தி. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? எங்களுக்கு அபிய பார்க்கணும்னு எப்ப தோணுதோ
உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவோம். வந்துட்டு என் பொண்ணை பார்த்துட்டு போறோம். ஐயோ, நான் அதுக்கு சொல்லல சம்மந்தி. இருக்கிற ஒரு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு நீங்க எதுக்கு தனியா இருக்கணும்? நீங்களும் எங்க கூட வீட்லயே தங்கிக்கோங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அங்க இருந்தா உங்களுக்கு அணு ஞாபகமாவே இருக்கும். இங்க வந்தீங்கன்னா உங்க கஷ்டத்தை மறக்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன். பொண்ணு கொடுத்த வீட்ல இருந்து எவ்வளவு புடுங்கலான்னு நினைக்கிற இந்த காலத்துல எங்களையும் உங்க குடும்பமா நினைக்கிற உங்க மனசு யாருக்குமே வராது சம்மந்தி. இருந்தாலும் நாங்க உங்க வீட்ல வந்து தங்கறது அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த ஒரு விஷயத்துல எங்களை கம்பல் பண்ணி தர்ம சங்கடத்துல ஆளாக்கிடாதீங்க. எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப உடனே வந்து எங்க பொண்ணு உங்க எல்லாரையுமே வந்து பார்த்துட்டு போயிடுறோம். சரிங்க சம்மந்தி. சம்மந்ி, ஜோசியர் சாந்தி முகூர்த்தத்துக்கு குறிச்சு கொடுத்த நாள் நாளைக்கு தான். அதனால என் 2 பசங்களுக்கும் நம்ம வீட்லயே சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு இருக்கேன். இத பத்தி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோமே. சாந்தி முகூர்த்தம் உங்க வீட்லயே நடக்கட்டும். சாந்தி முகூர்த்தம் இங்க நடந்தா அபிகான்னு நினைப்பாவே இருக்கும். அதனால வேண்டாம். அபி உங்க பொண்ணு. அவளுக்கு எதுனாலும் நீங்க பார்த்து செய்யுங்க, அது போதும். சரிங்க சம்மந்தி. என்னங்க சந்தோஷ், காளி வாங்க. என்னங்க, என்ன நான் சம்மந்தி கிட்ட பேசினேன். நாளைக்கு தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாள். அதான் நாளைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாமான்னு சம்மந்தி கிட்ட கேட்டேன். அவங்களும் வச்சுக்க சொல்லிட்டாங்க. சஞ்சீவ், என்னதான் என் மேல உனக்கு கோவம் இருந்தாலும் என் அப்பா அம்மாக்கு ஒரு பிரச்சனைன்னதும் அதை உன்னால தாங்கிக்க முடியலல்ல. நீ கிரேட் சஞ்சீவ். எனக்கு நீ ஹஸ்பண்டா கிடைச்சது நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியத்தால கிடைச்ச உன்னை நான் அவ்வளோ ஈஸியா மிஸ் பண்ணிட மாட்டேன். ஒரு நாள் உன் மனசு மாதிரி கண்டிப்பா நீ என்னை ஏத்துப்ப. நம்மளும் சந்தோஷமா வாழ்வோம். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சஞ்சீவ். ஐயோ, போச்சு. இடிச்சதுக்காக திட்ட போறோம். சாரி சஞ்சீவ், நான் தள்ளிதான் உட்காந்துருந்தேன். அப்படி இருந்து உன் மேல தெரியாம இடிச்சிட்டேன். இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம். நீ போ, நான் நடந்து வந்துடுறேன். அத்தை ஏன் தனியா வரேன்னு கேட்டா நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அபி